இந்த வீடியோல என்ன பண்றாங்க அப்படின்னா, மொட்டை மாடியில ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கம்பியை வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. அதை வந்து சேஃப்டியா கவர் பண்ணி யாரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம, மழை தண்ணிலாம் வந்து படாம, அது வந்து துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு சுத்தி வந்து பிரிக் ஒர்க் பண்ணி உள்ள வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஈஸியா டெமாலிஷ் பண்றதுக்காக இந்த மாதிரி ரப்பிஸ் எல்லாம் கொட்டி வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி பூசு வேலை பண்றாங்க. பட் ஒரு விஷயத்த நீங்க மறந்துடுறீங்க, அந்த கம்பி வந்து சீக்கிரமா துருப்பிடிக்கிறதுக்கான வழியை வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ரப்பிஸ் எல்லாம் உள்ள கொட்டி அதை ஃபில் பண்ணி மேல வந்து பூசு வேலை பண்ணும்போது அந்த தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக்ல வந்து கண்டிப்பா தண்ணி ஊடுரும் ஹெவி ரெயின்ல. அப்படி ஊடுருவும் போது தண்ணி வந்து சீக்கிரமா ட்ரைன் ஆகாம அந்த ரப்பிஸ்லேயே வந்து ஃபுல்லாவே தேக்கி வச்சுக்கும். இதனால வந்து கம்பி வந்து சீக்கிரமாவே துருப்பிடிச்சிடும். ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பி சுத்தி வந்து ஜிங்க் பிரைமர், மெட்டல் பிரைமர் சொல்லிட்டு அந்த துருப்பிடிக்காத பிரைமர் கோட்டிங்கை வந்து ஒன்று கொடுத்துருங்க. எல்லோ பிரைமரோ இல்லை எந்த ஜிங்க் பிரைமரோ ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. அதாவது ஸ்டீல் மேல ரஸ்ட் கோட்டிங் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அந்த கம்பி வந்து சேஃபா இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.